அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் பசீர் முகமது அஃப்சான். நான் திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமத்தை வசிப்பிடமாக கொண்டவன். ஆர்ஜே மீடியா நடாத்தும் அறிவிப்பாளர் மகுடம் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகியுள்ள 10 போட்டியாளர்களுள் நானும் ஒருவன். தம்பலகாம பிரதேசத்தில் மீராநகர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள தீக்கின் மீராநகர் முஸ்லிம் வித்தியாலயத்தில் எனது ஆரம்ப கல்வியையும் என்னுடைய இடைநிலை மற்றும் உயர்தர கல்வியை தீக்கின் அல் ஹிக்மா முஸ்லிம் மகாவித்தியாலயத்திலும் கற்றேன். தற்போது பேராதனை பல்கலைக்கழகத்தில் சட்ட கற்கைநெறி மாணவனாக எனது பட்டப்படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனது வாழ்க்கை பயணத்தில் ஊடகத்துறையின் தாக்கம் என்னுடைய தந்தையின் மூலமாகவே எனக்கு ஏற்பட்டது. எனது தந்தை எங்களது ஊரிலே பிரசித்தி பெற்ற ஓர் அறிவிப்பாளராக திகழ்ந்தார். ஊரிலே நடைபெறும் விழாக்கள், வைபவங்கள், இல்ல விளையாட்டுப் போட்டிகள் என எந்த நிகழ்விலும் என் தந்தையின் குரல் ஒலிக்காமல் இருந்ததில்லை. எங்கள் ஊர் பள்ளிவாயல் அறிவித்தல்கள் கூட எனது தந்தையின் குரல் அலைகளாகவே ஊர் மக்களை சென்றடையும். அவரது குரலில் என்றுமே ஓர் கம்பீரம் இருக்கும். என் தந்தை போன்றே நானும் ஓர் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் சிறுவனாக இருந்தபோதே என்னை ஆட்கொண்டிருந்தது. என்னுடைய பாடசாலை பருவம் அறிவிப்பாளர் ஆக வேண்டும் என்ற என்னுடைய கனவுக்கு முதல் களத்தை அமைத்து தந்தது. காலை கூட்டங்கள், மாணவர் மன்றங்கள், விளையாட்டுப் போட்டிகள் போன்ற பாடசாலை நிகழ்வுகளில் என் குரல் ஒலிக்க வாய்ப்பளித்து தந்தது. பாடசாலையை தாண்டி வெளிமட்டத்திலும் என் குரல் ஒலிக்க வேண்டும் என்ற ஆர்வம் என்றுமே உள்ளத்தில் இருந்து வந்தது. அப்போது நடந்த ஓர் சம்பவம் அறிவிப்பாளராக தடம் பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என் ஆழ்மனதில் பதிய வைத்தது. எமது நாட்டின் பிரபலமான வானொலி அலைவரிசையொன்றினால் நடாத்தப்பட்ட வானொலி அறிவிப்பாளர் போட்டி நிகழ்ச்சியிலே எனது தந்தையும் பங்கு பற்றியிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரது வயது அவரின் வெற்றிக்கு தடையானது. அந்த நிகழ்வு என்னை ஆழமாக பாதித்தது. எனது தந்தையின் கனவு என்னால் நிறைவேற வேண்டும் என்று சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த எனக்கு ஆர்ஜே மீடியா களமமைத்து தந்தது. என்னுடைய பல்கலைக்கழக நண்பனொருவன் மூலமாக ஆர்ஜே மீடியா நடாத்தும் குரல் மகுடம் போட்டி பற்றி அறிந்து கொண்டேன். என் கனவையும் என் தந்தையின் கனவையும் நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பாக இதனை பயன்படுத்தினேன். கடுமையாக பயிற்சி செய்தேன். போட்டியில் பங்கு பற்றிய 100கணக்கான போட்டியாளர்களில் இன்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகியுள்ள முதல் 10 பேரில் ஒருவனாக இடம்பெற்றிருக்கின்றேன். இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று அறிவிப்பாளராக தடம் பதித்து எனது வெற்றியை எனது தந்தைக்கு சமர்ப்பணம் செய்யும் நாளுக்காக காத்திருக்கிறேன். என் முயற்சியும் இறைவனின் நாட்டமும் ஒன்று சேரும் என்ற நம்பிக்கையுடன்.